வணக்கங்க. நம்ப இப்ப சைன் டிஸ்க் இந்த மொபைல் ஆப்ப வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நியூவா பில்லிங்கோடைய ரெவல்யூஷன்க்காக. இப்ப நெறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆ பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ரொம்ப கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் இல்லாம இருக்கும். உள்ள நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் நெறைய எதுக்குன்னே நமக்கு தெரியாம இருக்கும். பட் இது வந்து பியூர் மொபைல், டேபு, சிஸ்டம்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப பேசிக்கா தாங்க இருக்கும். இது வந்து மோர் ஓவர் கிராசரி ஷாப்ஸு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, கார் அக்சஸரீஸ் விக்கிறவங்க, கார் வாட்டர் வாஷ் விக்கிறவங்க, அ எனி கைண்ட் ஆஃப் ஸ்மால் பிசினஸ் எல்லாருக்குமே வந்து இது வந்து செட் ஆகும். அ இது வந்து ஹோல்சேலருக்கு வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? அது ஃபியூச்சர் அப்டேட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் ஸ்டோர்லயும் நமக்கு iOSலயும் லான்ச் ஆயிடும். இப்போதைக்கு போத் மொபைல் அண்டு வெப் சர்வர்ல நம்ம ரன் பண்றோம். இதனுடைய டேட்டா வந்து ஹைலி செக்யூர்டா இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ இது எல்லாமே WhatsApp யூஸ் பண்ணக்கூடிய சேம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அட்மின் பேனல்ல நம்மளால வந்து கஸ்டமரோட கான்டாக்ட் டீட்டெயில் தான் பார்க்க முடியுமே ஒழிய, உள்ள என்ன பில்ஸ் என்ன போடுறாங்க அப்படின்ற டேட்டா எங்கேயும் பிரிட்ஜும் ஆகாது. ஸோ கிளவுட்லயும் நம்ம சேவ் பண்ணல இந்த டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாமே ஒரு பிரைவேட் சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால நீங்க பயப்படவே தேவையில்ல. ஸோ இதனுடைய லாகின் ஸ்க்ரீனு. நீங்க புதுசா வர்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் கம்பெனில போயிட்டு உங்க கம்பெனி நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் அட்ரஸ குடுத்து, மெயில் ஐடிக்கு வர ஓடிபிய குடுத்து நீங்க கம்பெனிய வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்க மொபைலோட டிஃபால்ட்டோடைய செக்யூரிட்டி லாகின்வே இது பயன்படுத்திக்கும். ஓகேங்களா? ஸோ அட்மின் பேனல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை பில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யுபிஐ கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த மந்தோட டோட்டல் சேல்ஸ், என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம் நம்ப, ஆ இன்வென்டரியோடைய சம்மரி, பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு, அதிகமான ஐட்டம்ஸோடைய சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ நமக்கு இங்க காட்டும். ஸோ இது மெனு பாரு. ஓகேங்களா? மெனு பார்ல டேஷ்போர்டு, அப்பாயின்ட்மெண்ட்ஸு, சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் அப்பாயின்ட்மெண்ட்ஸு, இல்ல கார் சர்வீஸ்க்கு வருது அப்படின்னா, அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்றது, அந்த மாரி டைப்க்கு நீங்க அப்பாயின்ட்மெண்ட்ட யூஸ் பண்ணலாம். நியூ பில் ஜெனரேட் பண்றதுக்கு, இன்வாய்ஸ் அண்ட் ஹிஸ்டரி வந்து நீங்க இதுவரைக்கும் போட்டிருக்க இன்வாய்ஸ் அண்ட் ஹிஸ்டரிஸ பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா வந்து உங்களால வந்து டெய்லி ரிப்போர்ட்ஸ், மந்த்லி ரிப்போர்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். எவ்வளோ சேல்ஸ், எவ்வளோ ப்ராஃபிட்ன்றத பார்க்க முடியும். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல அந்த ஸ்டாக்கோடைய ஐட்டம்ஸ் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். ஒருத்தருடைய அக்கவுண்ட் லெட்ஜர நீங்க பார்க்கலாம். அமௌண்ட் பேயபிள் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் குடுக்குறது குடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்ற டேட்டா என்ட்ரி போட்டுக்கலாம். கம்பெனி செட்டப்குள்ள போனீங்கன்னா தான் உங்களுடைய கம்பெனி கம்ப்ளீட்டா செட்டப் பண்றதுக்கும், ஆப் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் சர்வர்ல கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்வர் கனெக்டட் ஆன்லைன்னு வரும். மேபி எங்க சைட் சர்வர் ஏதாவது அப்டேட் இஷ்யூ போயிட்டு இருக்கு. இல்ல ஏதாவது உங்க சைட் மொபைல் இன்டர்நெட் ஏதாவது இஷ்யூன்னா ஆஃப்லைன்ல இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரினிவல் நீங்க எப்ப பண்ணணும் அப்படின்றத டேட் இருக்கும். அட்மினோடைய ரினிவலோடைய ஐடி உங்களுக்கு அதில் டிஃபால்ட்டாவே இருக்கும். ஜஸ்ட் ரினிவல் பண்றவங்க மெயில் கிளிக் பண்ணீங்கன்னாவே டிஃபால்ட்டாவே அந்த மெயில் பார்த்தீங்கன்னா, ஃபெட்ச் உங்க ஐடி எல்லா டீட்டெயிலோட அட்மினுக்கு வந்து ஃபெட்ச் ஆயிடும். நீங்க ஜஸ்ட் சென்ட் பண்ணீங்கன்னா சரி. எதுவும் டைப் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இங்க கிடையாது. அதுக்கு கீழ உங்களுக்கு யாரு பார்ட்னர் அப்படின்றதோடைய டேட்டா இங்க இருக்கும். Google Driveல இதனுடைய டேட்டாவ நீங்க உங்களுடைய செல்ஃப் Google Driveல டேட்டாவ வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அங்கருந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் சேஞ்ச் பண்றவங்க அந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் இத பயன்படுத்திக்கலாம். கம்பெனியோட லோகோ சூஸ் பண்ணிக்கலாம். உங்க கம்பெனி நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு, ஜிஎஸ்டி நம்பரு, கம்பெனியோட அட்மின் இமெயில் ஐடி, யுபிஐ ஐடி குடுத்துக்கலாம் இங்க. கூகுள் ரிவ்யூ லிங்க் இங்க குடுத்துக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க வந்து இதுல சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் மேனேஜ்மென்ட், பர்ச்சேஸ் என்ட்ரி, அப்பாயின்ட்மென்ட் சில பேருக்கு வேணும், வேண்டாம். ஜிஎஸ்டி பில் வேண்டும், வேணாம். சேல்ஸ் கொட்டேஷன் வேணும், வேணாம். வெஹிக்கிள்ல இப்ப கார் பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் வெஹிக்கிளோடைய டைப்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணீங்க. அது வேணும், வேணாம். சர்வீஸு, ஃபோட்டோ அப்லோட்ஸ் கார் சர்வீஸ் பண்றவங்க, இல்ல மத்த ஏதாவது கைண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்றவங்க, அந்த மாரி இத சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஜிஎஸ்டி பில் சூஸ் பண்ணீங்கன்னா, எத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ரொடக்டிவ் மோட் ஆன் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொடக்டிவ் மோட் ஆன் டிசேபிள் அப்படின்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இப்ப இந்த சேம் லாகின் வந்து நீங்க வந்து உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே குடுக்கலாம். நம்ம இங்க வந்து சைல்டு மாரி நம்ம லாகின்ஸ் குடுக்கறது இல்ல. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் அந்த மாரி லாகின்ஸ் இங்க நம்ம நெறைய ப்ரொவைட் பண்றது இல்ல. ஒரே லாகின் தான் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதே லாகின உங்க ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்க குடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களால வந்து இந்த யுபிஐ ஐடி, ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணக்குள்ள அட்மினோட இமெயிலுக்கு ஓடிபி போகும். ஐ மீன் இந்த கம்பெனியோட அட்மின் இமெயிலுக்கு ஓடிபி போகும். ஓடிபி அவங்க போட்டா மட்டும் தான் அவங்களால வந்து இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ் பிரைஸ் இன் பில்லிங் பிரைசஸ் நீங்க எனேபிள் பண்ணலாம். ஒரு பில் போடக்குள்ள ஸ்டாஃபுக்கு வந்து என்ன பிரைஸ்க்கு அது சேல் பண்ணணும் தெரியல, காம்படிஷன் கொட்டேஷன்லாம் வரக்குள்ள அப்படின்றக்குள்ள அவங்க அந்த ப்ராடக்டோட பர்ச்சேஸ் பிரைஸை அங்கேயே சேல் போடக்குள்ளே பார்க்கலாம் அவங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் கம்பெனி செட்டப்பை பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கம்பெனி செட்டப் சேவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே மெனு பார்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் போடுறேன் நான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் பிசினஸ்னு வச்சுக்கோங்க. அந்த கார் வந்து உள்ள வருது. அதுக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் போடுறோம். கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போட்ட உடனே கஸ்டமர் ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்டோடைய டேட்டா நம்ம என்ன குடுக்குறோம்? அவங்களுக்கு கார் ஃபோட்டோ இருந்தா, கார் ஃபோட்டோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்பாயின்மெண்ட் சேவ் பண்ணிட்டோம். அந்த அப்பாயின்மெண்ட்ட நம்ம இன்வாய்ஸ்க்கு அப்படியே கன்வெர்ட் பண்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இன்வாய்ஸ் வந்துரும். இங்க லுக்கப் ஆப்ஷன் ஒண்ணு குடுத்திருப்போம். லுக்கப் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கஸ்டமருடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட நீங்க பார்க்கலாம். எத்தன டைம் பில்ஸ் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அக்கவுண்ட் லெட்ஜர நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐட்டம்ஸு. ஐட்டம் வந்து இது வந்து உங்களுடைய கேமரா ஃபோன யூஸ் பண்ணியும் பார்கோட் ஸ்கேன் பண்ணும். சிஸ்டம்ல யூஸ் பண்றவங்க நார்மல் பார்கோட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அந்த மாரி நெறைய டைப் ஆஃப் பார்கோட்ஸ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆ இப்ப இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வந்து டாப்பா சூஸ் பண்றவங்க நீங்க 2000 ஐட்டம்ஸ், 1,00,000 ஐட்டம்ஸ நீங்க ஆட் பண்ணலாம் தாராளமா. எந்த ஒரு லெட்சும் இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் ஏதாவது ஐட்டம்ஸ் இமேஜஸோட ஆட் பண்ணீங்கன்னா மட்டும் கொஞ்சம் சர்வர்லேருந்து டேட்டா உங்களுக்கு ஃபோனுக்கு லோட் ஆகுறப்போ கொஞ்சம் லேட்ச் இருக்கும். அதுக்கு இமேஜஸ அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதிகமான ஐட்டம்ஸ ஆட் பண்றவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது ஒரு சாம்பிள் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஐட்டம நான் 3, 4 டைம் டேப் பண்ணா 3, 4 டைம் ஆட்டோமேட்டிக்கா குவான்டிட்டி வந்துரும். 3, 4 டைம் ஸ்கேன் பண்ணாவே குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காவே இன்கிரீஸ் ஆயிக்கும். இங்க பாருங்க. இன்கிரீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ சர்வீஸ் பிசினஸ் பண்றவங்க சர்வீஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாஷ் சர்வீஸ், ஒரு சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க ப்ராடக்ட் விப்பாங்க. அவங்க சர்வீஸும் பண்ணுவாங்க. அந்த கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். 3, 4 டைம் டேப் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சர்வீஸ் ஆட் ஆயிடும். ஸோ ஐட்டம்ஸை மட்டும் இங்க கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஐகானை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸை பார்க்கலாம். பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போட்டிருந்தால் இங்க நான் பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போடல. ஒரு சாம்பிளுக்கு வேற ஏதாவது நான் போட்டிருப்பேன். இங்க பாருங்க. போக்குள்ள பாருங்க பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். அதனுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் எனக்கு காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் சர்வீஸ்க்கு ஃபோட்டோஸ் இங்க அப்லோட் பண்ணலாம். அது அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கேஷா யூபிஐன்னு இருக்கும். டிஸ்கவுண்ட்ஸிங் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துலயும் அப்ளை ஜிஎஸ்டி, நான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி பண்ணக்குள்ள ஜிஎஸ்டி அப்ளை ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கேஷ்னா கேஷை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் நான் யூபிஐ பண்றேன் அப்படின்னா யூபிஐல இதில் நம்ம ஒரு ஆப்ஷன் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா யூபிஐ கிளிக் பண்ணிட்டு இங்க அவங்க ஜென்ரேட் இன்வாய்ஸ் கொடுக்கல ஆட்டோமேட்டிக்கா அவங்க கொடுத்த யூபிஐ ஐடி கியூஆர் கோடு இங்க காட்டும். இவங்க பெய்டு நீங்க ஆப்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் இந்த பெய்டு வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட யூபிஐ கூட மாத்த முடியாது. ஒன்ஸ் மாத்தக்குள்ள அட்மினோட ஓடிபி போகும். இதான் நம்ம ப்ரொடக்டிவ் மோட்ல எனேபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கேஷ் கொடுத்து ஜென்ரேட் இன்வாய்ஸ் கொடுக்குறேன். ஜென்ரேட் இன்வாய்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமரோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜஸ் வந்து புஷ் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பாருங்க. வித் கூகுள் ரிவ்யூவோட லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூவோட மெசேஜ் வந்து புஷ் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்காவே புஷ் ஆயிடும். இதுக்கெல்லாம் நோ காஸ்ட். நீங்க எந்த காஸ்ட் பே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இன்வாய்ஸ் புஷ் ஆயிடுச்சுன்னா இந்த இன்வாய்ஸ் செக்ஷன்ல வந்து நிற்கும். உங்க இன்வாய்ஸோட ப்ரிவியூ இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இன்வாய்ஸ் பிடிஎஃபாவும் நீங்க ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் கொடுக்கலையும் தாராளமா நீங்க A4, 3 இன்ச், 2 இன்ச் பிரிண்டரை கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 2 இன்ச் பிரிண்டரை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்வாய்ஸை சேவ் பண்ண ஸோ அந்த இன்வாய்ஸ் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸோ நம்ம பிரிண்டிங் வந்து ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான். நமக்கு எப்படி வேணும், என்ன சைஸில் வேணும், லோகோவில் வேணுமோ அப்படின்றத பிரிண்ட் பண்ணிக்கலாம். சேல்ஸ் கொட்டேஷன் சேம் கான்செப்ட் தான். கஸ்டமருடைய நேம் போடுறோம், நம்ம கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போடுறோம், அவங்க என்ன சர்வீஸ் ஐட்டம்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத போடுறோம். போட்டோடனே அந்த ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். அதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ, கொட்டேஷன் எவ்வளோ நாள் வேலிடு அப்படின்றத பண்ணிக்கலாம். அந்த கொட்டேஷனை சென்டும் நம்ம பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஷேரிங் ஆகிக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ், மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். மந்த்லி வைஸும் நீங்கள் ரிப்போர்ட்ஸை செக் பண்ணலாம். ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், எந்த ப்ராடக்ட் எத்தனை டைம் சேல் ஆயிருக்கு, எத்தனை டைம் பர்ச்சேஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஸ்டாக்கோட குவான்டிட்டி, எல்லா டேட்டாவும் உங்களுக்கு இதில் இருக்கும். எத்தனை டைம் உள்ள இன் ஆயிருக்கு, எத்தனை டைம் ஓப்பனிங் ஸ்டாக்ஸில் எவ்வளோ இருந்திருக்கு, எத்தனை டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்ற கம்ப்ளீட் மாஸ்டர் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கும். இது எல்லாமே பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஷேரிங் வேணாலும் ஷேரிங் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ரிசீவபிள், இப்போ நம்ம ஒரு பில் பே பண்ணோம், அந்த பில்லுக்கு பேமெண்ட் வசூல் பண்ணல அப்படின்னா அந்த பில்லுக்கு வந்து நீங்கள் இங்கே அந்த கிளைண்டோட நேம் இருக்கும், அமௌண்ட்டை ரிசீவ் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் என்ட்ரி நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். பர்ச்சேஸ் என்ட்ரியில் பாருங்கள் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது, சப்ளையர் நேமு, சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரு, ஐட்டம்ஸு எல்லாமே பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் லெஜர், நம்மளுடைய கிளைண்ட்ஸோடைய அக்கௌண்ட் லெஜரை நீங்கள் பார்த்துக்கலாம். அமௌண்ட் பேயபிள்னா பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்கன்னா இங்கே காட்டும், அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். கம்பெனி செட்டப் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம். சர்வீஸ் மாஸ்ன்றது சர்வீஸ், நீங்கள் சர்வீஸ் பண்ணுறவங்க சர்வீஸோடைய ஐட்டமு, சர்வீஸ் அந்த மாதிரி என்ன ஐட்டம் ப்ரைஸு, என்ன கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் வருதுன்றது புது கேட்டகரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து ஐட்டம் மாஸ்டரில் புதுசாக நம்ம ஐட்டமை கிரியேட் பண்ணுறோம். நம்ம ஐட்டமோடைய ஃபோட்டோஸு, ஐட்டமோடைய நேமு, ப்ரைஸு,
ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தால் ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் பார்கோட நம்ம ஸ்கேன் பண்ணுறது ஸ்கேன் பண்ணுறோம். யூசிங் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபோன் கேமராஸ் ஆர் ஏதாவது QR கோட் ஸ்கேனரு இல்லை ஆல்ரெடி நார்மல் பார்கோட் ஸ்கேனர் வச்சுருந்தீங்கனாலும் பண்ணிக்கலாம். கேட்டகரிஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஐட்டமோடைய சைஸஸோடைய அந்த கேட்டகரி டைப்பு அது எல்லாமே நீங்கள் கொடுத்து ஐட்டம்ஸை சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ப்ரைவசி பாலிசிஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம் நம்ம. நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் லாக் அவுட். ஸோ உங்களுடைய ஆப்போடைய அப்டேட்டட் விஷயம் உங்களுக்கு இங்கே கீழே காட்டும். எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதையும் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சிஸ்டமில் எப்படி யூஸ் பண்ணுறது, சிஸ்டமில் அட்மின் பேனலில் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்றது அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்மின் பேனலுக்கு வந்துட்டோம் நாம. ஓகேங்களா? ஸோ அட்மின் பேனலில் சிஸ்டமில் அந்த அட்மின் பேனல் வந்துட்டோம் நம்ம. இப்போ நான் பாருங்க, நான் வந்து ஒரு கம்பெனியோட லாகின் நான் யூஸ் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ண டெமோ. ஸோ நம்ம அந்த கம்பெனிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பிரிண்ட் பண்ணுறக்குள்ள அந்த பிரிண்டரோடைய ப்ரிவியூ டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்கேனரை டெஸ்ட் பண்ணிக்கலாம், பார்கோட் ஸ்கேன் இன்புட்ஸ் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்ணிக்கலாம், ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணக்குள்ள இதனுடைய சாம்பிள்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சிவிபி ஃபைல், எக்ஸலோடைய சிவிபி ஃபைலாக உங்களுக்கு இது கொடுத்துரும். ஐட்டம்ஸை நீங்கள் தாராளமாக இம்போர்ட் பண்ணலாம். பிரிண்டர் செட்டப்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். எந்த டைப் ஆஃப் பிரிண்டர்ஸை யூஸ் பண்ணுவேன், பிரிண்டரை டிடெக்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வெப்ல டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்பும் மொபைல் ஆப்பும் உங்களுக்கு சைமல்டேனியஸில் ஈக்குவலாக தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஆப்பில் ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெப்லேயுமே வந்துடும். ஒரு செகண்ட் ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணீங்கன்னா சரி, இன்வாய்ஸ் ஆகட்டும் எல்லாமே இங்கே வந்துடும் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸு, சேல்ஸ் கொட்டேஷன்ஸு, ஐட்டம்ஸு, சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த இந்த ஆப்ஷன் மொபைலில் எனேபிள் பண்ணால் தான் சர்வீஸ் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸு, ரிப்போர்ட்ஸ் அவங்க இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்வாய்ஸ் போடக்குள்ள நியூ இன்வாய்ஸ், நியூ கொட்டேஷன், நியூ ஐட்டம், பர்ச்சேஸ், ஷார்ட்கட்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்வாய்ஸ், கஸ்டமரோடைய மொபைல் நம்பர், நான் இங்கே ஆல்ரெடி அந்த நேம் கொடுத்ததுனால இங்கே வரல. இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே டேட்டாஸ் இங்கே வந்துடும். நான் QR கோடு ஸ்கேன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஐட்டம் இங்கே வந்துடும் எனக்கு. ஸோ நான் ஏதாவது ஒரு ஐட்டமை நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அதனுடைய உங்களுக்கு ஐட்டோடைய ஹிண்ட் வந்துடும். குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி பேமெண்ட் மோடு, என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் மோடு எல்லாத்தையுமே இங்கே கலெக்ஷன் பார்த்துக்கலாம். உடனே சேவ் கொடுக்கல வியூ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்ம பிரிண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன டைப் ஆஃப் பிரிண்டரை யூஸ் பண்ணுறோமோ அந்த பிரிண்டை நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம் சிஸ்டமில் நார்மலாகவே. ஓகேங்களா? ஸோ சிஸ்டமும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் மோரோவர் மொபைலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் தான் சிஸ்டமில் நமக்கு இருக்கும். நீங்கள் சைமல்டேனியஸில் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டிங் மெத்தட் எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம.